ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான இயற்கையான ஈஸியான முறையில் உரந்தாங்க செய்ய போகிறோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துங்கிற எல்லா சத்தும் இருக்கக்கூடிய நம்ம சூப்பரான உரந்தாங்க செய்ய போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கலாங்க. அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. கீழே மேலே அதை சுற்றி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம போடுற காய்கறியிலேருந்து இந்த கழிவுகள் ஃபெர்டிலைசராக நமக்கு லிக்விடாக வெளியில் வருங்க. இது ரொம்ப சத்தான லிக்விடுங்க. இந்த சத்தான லிக்விடை பிடிக்கிறதுக்கு அடியில் இந்த மாதிரி அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த பவுலை பக்கெட்டுக்கு அடியில் வச்சுக்கலாங்க. அப்போ தாங்க நம்ம காய்கறி கழிவுகள்லேருந்து வர லிக்விடு வேஸ்ட் ஆகாமல் அந்த பவுலில் தங்குங்க. நல்லா காய வச்சுருக்கிற ஒரு கப்பு இலைகள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு உரம் சேர்த்துக்கலாங்க. உரம் இல்லாதவங்க ஒரு கப்பு மண் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல், வெங்காயத்தோல், காய்கறி தோல் எல்லாத்தையும் பக்கெட்டில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு தேங்காய் நார் சேர்த்துக்கலாங்க. நல்லா புளிச்ச மோர் ஒரு கப்பு நல்லா தெளிச்சுக்கலாங்க. புளிச்ச மோர் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, நுண்ணுயிரிகளை பெருக செய்து காய்கறிகளை சீக்கிரமாக உரமாக மாற்றுறதுக்கு இந்த மோர் பயன்படுதுங்க. இப்போ நல்லா கீழேருந்து மேலே எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு நிழலான இடத்துல வச்சிடணுங்க. அதிகமான வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாதுங்க. மாடிக்கடியில் வச்சா நல்லா நிழலாக இருக்குங்க. 2 நாளைக்கு ஒரு முறை இந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி கழிவுகளை அதில் சேர்த்துக்கலாங்க. இதில் ஆரஞ்சு தோல், எலுமிச்சை தோல், அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் பொருள் எதையும் சேர்த்தக்கூடாதுங்க. பழைய சாதம், நான்வெஜ் எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க. அந்த மாதிரி சேர்த்துனா ரொம்ப நாற்ற வர ஆரம்பிச்சிருங்க. மாதுளப்பழத்தோல், முட்டைத்தோல், இந்த மாதிரி காஞ்ச பூவு இதெல்லாம் சேர்த்து உரமாக நம்ம பண்ணும்போது உரம் ரொம்ப சத்தாகவும் சூப்பராகவும் கிடைக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கீழேருந்து மேலே நல்லா எடுத்து விட்டு கிளறி விடும்போது தாங்க நமக்கு உரம் நல்லா கிடைக்குங்க. வாரத்தில் 2 நாள் செடிகளுக்கு பயன்படுத்தினால் காய்க்காத செடியும் காய்க்குங்க, பூக்காத செடியும் நல்லா பூ பூக்குங்க. இந்த மாதிரி அதிகமான நீர்ச்சத்து கொண்ட பீட்ரூட் தோலெல்லாம் நம்ம போடும்போது வெயிலில் ஒரு 10 நிமிஷத்துக்கு காய வச்சுட்டு அப்புறம் தாங்க இதில் சேர்க்கணும். தண்ணியோட சேர்த்தும் போது நம்ம உரம் அதிகமான ஈரப்பதமாயிருங்க. அதனால தாங்க காய வச்சுட்டு அப்புறமா உரத்தில் சேர்த்தணுங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், உரம் பார்க்கும் போதே லைட்டாக ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். நம்ம எப்போதும் கடையில் வாங்கி நம்ம செடிங்களுக்கு பயன்படுத்துகிற உரங்களை விட இந்த மாதிரி நம்மளே செஞ்சு உரங்களை செடிங்களுக்கு பயன்படுத்தும் போது செடிகளுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லா விதமான சத்தும் அதிகமாக கிடைக்குங்க. எல்லா விதமான செடிகளும் நல்லா பூ பூக்குங்க. மரங்களும் நல்லா காய் காய்க்குங்க. காய்க்காத செடியும் நல்லா காய் காய்க்குங்க. பூக்காத செடியும் நல்லா பூ பூக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சத்தான உரங்க. இப்போ பாருங்கள், எடுத்து கிளறி விடும்போதே நல்லா டைட் ஆயிடுச்சுங்க. உரம் பாதி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம காய்கறி கழிவுகளை போடாமல் இதை நல்லா ஒரு கிளறி விட்டுறணுங்க. கீழேருந்து மேலே நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. 40 நாள் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணுங்க. 40 நாளுக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான உரம் கிடைக்குங்க. இப்போ இந்த பக்கெட்டை எடுத்து பார்க்கும்போது அடியில் பாருங்கள், பிளாக் கலரில் எவ்வளோ சூப்பரான லிக்விட் இருக்குன்னு. இதை பக்கெட்டில் சேர்த்துக்கலாங்க. பக்கெட்டில் 10 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி லிக்விடில் நல்லா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் தாங்க நம்ம செடிங்களுக்கு பயன்படுத்துறதுங்க. தண்ணி சேர்க்காம அப்படியே லிக்விடை செடிங்களுக்கு ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாட் செடிக்கும் ஒவ்வொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி மல்லிகை செடிக்கு இந்த தண்ணியை நம்ம சேர்க்கும் போது மல்லிகை செடியில் 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு சின்ன செடியிலே நல்லா பூ பூக்குங்க. ரோஜா செடிக்கு ஊற்றும் போது ரோஜா செடியில் ஒரு கொத்துலேயே 5 பூ 6 பூ நமக்கு கிடைக்குங்க. மாதுளை மரத்தில் பாருங்கள், சின்ன மாதுளை மரம் தாங்க, அதில் வாரத்துக்கு 1 கிலோ அளவுக்கு காய் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு இந்த தண்ணி ரொம்ப சத்தாக இருக்குங்க. கத்திரிக்காய் செடியில் அதிகமான கத்திரிக்காய் விடுங்க.
அவரைக்கொடியில் எந்த அளவுக்கு பூ பூத்திருக்கு பாருங்கள். நான் வேறு எந்த உரமுமே நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. இந்த காய்கறி உரமும் இந்த லிக்விடு மட்டும்தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போது பக்கெட்டை 40 நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி சூப்பரான, கொஞ்சம் கூட நாற்றமே இல்லாமல் சூப்பரான உரம் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த உரத்தை நம்ம வாங்க எப்படி செடிங்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கீறல் போட்டுக்கணுங்க. இப்போ அந்த உரத்தை எடுத்து அந்த செடிங்களுக்கு வேர்களுக்கு கொடுத்து மண் போட்டு லைட்டாக மூடி விட்டுறணுங்க. ஒரே வாரத்தில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட மல்லிகை செடி, ரோஜா செடி, உங்களோட காய்கறி செடி, மரம் எல்லாமே பயங்கரமாக காய் காய்க்கும், பயங்கரமாக பூக்குங்க. நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் இந்த உரத்தை இதே மாதிரி செஞ்சு பார்த்து மட்டும் பாருங்கள். எப்படி உங்களோட செடிங்களில் எப்படி பூ பூக்குது, எப்படி காய் காய்க்குதுன்னு பார்த்து நீங்களே அடிக்கடி இந்த உரத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. இந்த உரத்தை யூஸ் பண்ணால் அதிகமான விளைச்சல் தருங்க. அவரைக்கொடியில் காய்கறிங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பரான காய்ங்க விட்டுருக்கு பாருங்கள். வேறு எந்த லிக்விடுமே பயன்படுத்த வேணாங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த காய்கறி உரத்தை ஒரு கைப்பிடி எடுத்து ஒவ்வொரு பாட்டுக்கும் போட்டாலே போதுங்க. பூக்காத செடியும் பூக்குங்க, காய்க்காத செடியும் காய்க்குங்க. நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி மட்டும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கும், ரொம்ப காய் காய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. நீங்களும் இந்த உரத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.